காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்ப முதல் கேள்வி நான் சொல்றேன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நோக்குதல் எப்பொழுதும் பரலோகத்தை குறித்து இருக்கிறதா அல்லது பூமிக்குரிய காரியங்களை குறித்து இருக்கிறதா என்பதை நீங்க அடிக்கடி செக்அப் பண்ணுங்க. ஆதி சபையிலே இயேசு சீக்கிரமாய் வந்து விடுவார் என்பதை அவர்கள் உபதேசம் பண்ணி கொண்டிருந்ததினாலே ஜனங்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பொதுவாய் அனுபவித்தார்கள். அந்த அளவுக்கு பரலோகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த அந்திய நாட்கள்ல பிசாசு சபை அப்படியே தலைகீழா மாத்திட்டான். உன் வேலை என்ன ஆகும், பணத்துக்கு என்ன பண்ணுவ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, உன் உறவுகள் இடிஞ்சு போகுது, இதை எப்ப நீ சரி செய்ய போற, இப்படியே பூமிக்குரியவைகளுக்கே நேரம் செலவழிப்பதற்கு நம்ம மாத்திட்டோம். ரொம்ப கவனமா கவனிங்க அக்கா, அம்மா நல்லா கவனிங்க. உங்களுடைய நோக்கு, உங்க பார்வை காணாதவைகளை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பரிசுத்த ஆவி இன்றைக்கு திருவுளம் பற்றுகிறார். கவனிங்க, அவங்க எந்த நிலைமையில காணாதவைகளை